ஜான்சன் சென்னை கோடம்பாக்கத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். பார்லி பாருங்க, அரிசி அது கூட மிளகை ஊற வச்சு என்ன செய்யணும், போட்டு இது நம்ம என்ன செய்கிறோம், கொதிக்க விடணும். என்ன ஆகும், ஆட்டம் கொஞ்சம் போல் இந்துப்பு போட்டோம்னா என்ன ஆகும், இதை என்ன செய்யணும், கொதிக்க விட்டு என்ன செய்யணும், பார்லி கஞ்சை அருமையாக நம்ம மிளகு கொஞ்சம், இது மிளகு இருக்கா, இந்த மிளகு போடணும். போட்டுனது தண்ணி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே குடித்தோம்னா கருவுற்ற பெண்களுக்கு யூரி சரியில்லை, கால் வீக்கம், இதுக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு மருந்தாக பயன்படுது. உணவே மருந்தாக பயன்படக்கூடிய விதம் செயின்ட் ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டர், டாக்டர் ஜே ஜான்சன். நல்லா கொதிக்க விடணும். கொதிக்குது பார்த்தீங்களா, நல்லா கொதிக்க பாருங்கள். பார்த்தீங்களா, அருமையாக இருக்கும். தண்ணி தேவையான தண்ணி ஊற்றினா போதும். பார்லி அரிசி, பார்லி கஞ்சி. இந்த பார்லி கஞ்சை மிளகு கொஞ்சம் எடுத்து இந்து உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு நம்ம என்ன செய்யணும், செல்ல ஓச்சிடக்கூடாது, பயன்படுத்தணும். அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கொதிக்க விடணும், அப்படியே விட்டுறக்கூடாது. புரியுதா, எப்படி இருக்கு பாருங்கள், அருமை அருமை. வடவா அப்படி வருது பாருங்க. இதுதான் ஆண்டனி சித்தா மெடிக்கல் டாக்டர் ஜே ஜான்சன் பிஎஸ்எம்எஸ் பேசிகிட்டு இருக்கேன். பார்லி கஞ்சி ஸ்டவ்வுக்கு அந்த பாத்திரத்தை நடுவுக்குள் வச்சுக்கிட்டு இந்த தண்ணியை நம்ம குடித்தோம்னா பாத்திரத்தில் மூட்டுக்கு கீழே வீக்கம் இருக்கும், அழுத்தி பார்த்தோம்னா வீக்கம் இருக்கும். கருவுற்ற தாய்மார்களுக்கு இந்த தண்ணியை கொடுப்பாங்க. கிராமங்களில் நகரங்களில் எல்லா ஊர்களையுமே கொடுப்பாங்க. இதை பயன்படுத்தலாம். அடுத்ததில் பார்த்துக்கிற என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, யூரினரி எரிச்சல், யூரின் சரியாக வரல, அவங்களுக்கு கூட இது நல்லது. இதை நீங்கள் பயன்படுத்தலாம். டாக்டர் ஜே ஜான்சன் சென்னை கோடம்பாக்கம். நன்றி.